அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு துறைகள்லையும் சீனா தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டுருக்கு. அப்படித்தான் சீனா தற்போது புதிய துறையில் நுழைந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த துறையில் இதுவரைக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் கேம் மொத்தமாக மாற்றி போடுவதாக சீனாவின் வருகை இருக்கிறதுங்க. இது தொடர்பாக நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். அதாவது தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல அதிரடியான மாற்றங்களும் சீனா செய்த ஒரு தரமான சம்பவத்தால உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஷாக் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது தொடர்பான விரிவான தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பல்வேறு துறைகள்லையும் சீனா தொடர்ச்சியாக ஆதிக்கம் செலுத்தி வந்துட்டுருக்கு. அப்படித்தான் சீனா தற்போது புதிய துறையில் நுழைந்திருக்காங்க. இந்த துறையில் இதுவரைக்கும் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் கேம் மொத்தமாக மாற்றி போடுவதாக சீனாவின் வருகை அமைஞ்சிருக்கிறது. இது தொடர்பாகத்தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சீனா பல்வேறு துறைகள்லையும் வேகமாக முன்னேறி வந்துட்டுருக்காங்க. குறிப்பாக உற்பத்தி துறையில் சீனா தான் உலகிற்கே முன்னோடியாக இருந்து வந்துட்டுருக்கு. உலகின் உற்பத்தி தொழிற்சாலை என சொல்லும் அளவுக்கு சீனா பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்யறதுல நிபுணத்துவம் பெற்றிருக்கிறாங்க. இந்த சூழலில் தான் சீனா புதிதாக விமான உற்பத்தியில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கிறது. சீனாவிலேயே தயாரிக்கப்பட்ட C919 பயணிகள் விமானம் துபாயில் நடந்த உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சிகளில் விமான சாகசங்களை நிகழ்த்தியிருந்தாங்க. இந்த C919 தயாரித்தது சீன அரசுக்கு சொந்தமான கோமக் எனப்படும் கமர்ஷியல் ஏர்கிராஃப்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் சீனா நிறுவனமாகும். உலகின் மிகப்பெரிய விமான கண்காட்சியான துபாய் ஏர் ஷோவில் இந்த C919 காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்க. சர்வதேச அளவில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா விமானங்கள் அப்படிங்கிறது தயாரிக்க அவ்வளவு ஒன்றும் ஈஸியானது கிடையாது. ஒரு விமானத்தில் சிறியது முதல் பெரியது வரைக்கும் பல லட்சம் பாகங்கள் இருக்குது. அதை துல்லியமாக அசம்பிள் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இது மிகவும் சிக்கலான மற்றும் கஷ்டமான வேலை அப்படிங்கிறதுனாலேயே பல நிறுவனங்களால் இதை வெற்றிகரமாக செய்ய முடியல. தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம், ஐரோப்பாவின் ஏர்பஸ் நிறுவனம் மட்டுமே விமானங்களை தயாரித்து வந்துட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் சீனாவின் கோம நிறுவனத்தின் வருகை பேசுபொருள் ஆகியிருக்கிறதுங்க. துபாய் ஏர் ஷோவின் நிலையான காட்சி பகுதியில் சீனா சதர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் C919 விமானமும் கோமக் C909 பிஸ்னஸ் ஜெட்டும் ஒன்றாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் சைனா சதர்ன் ஏர்லைன்ஸ் C919 விமானம் 3 வகுப்பு இருக்கை அமைப்பில் 164 இடங்களை கொண்டிருக்கிறது. இது 158 முதல் 192 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. ஒரே முறை எரிபொருள் நிரப்பினா 5555 கிலோமீட்டர் வரைக்கும் செல்ல முடியும். இதுவரை 26 C919 விமானங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மறுபுறம் C909 பிசினஸ் ஜெட் என்பது சிறிய அதே நேரம் ஆடம்பர வசதிகளை கொண்ட விமானமாகும். இது 78 முதல் 97 பயணிகளை ஏற்றி செல்லும் திறன் கொண்டது. இதில் எரிபொருள் நிரப்பினா ஒரே முறையில் 3700 கிலோமீட்டர் செல்லும். இதுவரைக்கும் 150 பிளஸ் C909 பிசினஸ் ஜெட் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றாலும் கூட விமானம் அப்படிங்கிறது பலரது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால் உடனடியாக எந்த ஒரு முக்கிய விமான நிறுவனமும் கோமாக்கிற்கு ஆர்டர் கொடுக்காது. அவர்கள் குறைந்தபட்சம் சில ஆண்டுகள் சீனாவில் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத சர்வதேச நிறுவனங்கள் கண்காணிக்கவும் கவனிக்கவும் ஆரம்பிக்கும். அதன் பிறகே ஆர்டர்களை கொடுக்கும். இருந்த போதிலும் கோமாக் நிறுவனத்திற்கு இது முக்கியமான படியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே
கூட சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.